அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓம்ரான் ரோபோட் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஓம்ரான் ஏ சாஃப்ட்வேர் டவுன்லோட் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கம்பெனி இமெயில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம், அப்புறம் கண்ட்ரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போகும். அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மெயிலில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் நவ் கொடுத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் வந்து இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சது இங்கே இருக்குது. செட்டப் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செட்டப் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் 4.3 வெர்ஷன். இது நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர் கேட்கும். எந்த ஃபோல்டர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இன்ஸ்டாலேஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 GB எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏஸ் அப்ளிகேஷன் மேனேஜர் ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ஏஸ் ஃபைல்ஸ் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி கேட்கும். டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட், அப்புறம் இந்த மாதிரி இவ்வளோ ஃபைல்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. உங்களுக்கு ஓகேனா இன்ஸ்டால் கொடுங்க. நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்ததும் நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆகிடும். இங்கே இருக்கு பாருங்க, ஏஸ் 4.3. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்ததும் இந்த மாதிரி வரும். நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். அதோட டைப் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்டை, லைப்ரரி ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிக்கிட்டு டிவைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கண்ட்ரோலர், அப்ளிகேஷன் மேனேஜரா அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. அதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மார்ட் கண்ட்ரோலரில் இந்த மாதிரி இருக்குது. SC101, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மேனேஜராக AM101 இருக்குது. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் செட்டப் இருக்குது, அப்புறம் ப்ரோக்ராமிங் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். மேபி ஃபியூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு இதில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன்.